ஆத்திலே தண்ணீர் ஒன்று ஆண்டி பண்டாரோ ஆண்டி பண்டாரோ திருச்செந்தூர் பண்டாரோ திருச்செந்தூர் பண்டாரோ திருமலை பண்டாரோ திருமலை பண்டாரோ அள்ளி நீயும் குடிக்கலாமே ஆண்டி பண்டாரோ அள்ளி நீயும் குடிக்கலாமே ஆண்டி பண்டாரோ குடிக்கலாமே ஆண்டி பண்டாரோ அள்ளி நீயும் குடிக்கலாமே ஆண்டி பண்டாரோ குளத்திலே தண்ணீர் ஒன்று ஆண்டி பண்டாரோ ஆண்டி பண்டாரோ திருச்செந்தூர் பண்டாரோ திருச்செந்தூர் பண்டாரோ செக்காரக்குடி பண்டாரோ செக்காரக்குடி பண்டாரோ கோரி நீயும் குடிக்கலாமே ஆண்டி 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 பண்டாரோ ஊத்திலே தண்ணீர் ஒன்று கிழட்டு பட்டாரோ கிழட்டு பட்டாரோ திருமல பட்டாரோ திருமல பட்டாரோ சங்கரன் கோவில் பட்டாரோ சங்கரன் கோவில் பட்டாரோ கோரி கோரி குடிக்கலாமே ஆண்டி பண்டாரோ கோரி கோரி குடிக்கலாமே ஆண்டி பண்டாரோ கோரி குடிக்கலாமே ஆண்டி பண்டாரோ கோரி கோரி குடிக்கலாமே ஆண்டி பண்டாரோ அந்த தண்ணில ஆகாது தாத்தாவுக்கு எந்த தண்ணி ஆகாது அந்த தண்ணி எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி இருக்கும் அது நல்ல தண்ணீரில பெண்ணே பெண்ணே மாவு செக்கிய பெண்ணே மாவு செக்கிய அந்த பெத்த ரத்தினமே அந்த பெத்த ரத்தினமே ஆமா பெத்த மறிக்கொலந்தே ஆமா பெத்த மறிக்கொலந்தே அங்க கரைந்து இருக்கும் அம்மா அந்த தண்ணி ஆகாதே அங்க கரைந்து இருக்கும் அம்மா அந்த தண்ணி ஆகாதே அந்த தண்ணி ஆகாதே குளத்து நல்ல தண்ணீரில பின்ன பின்ன மாவு செய்ய பின்னே மாவு செய்ய கண்மணியே ரத்தினமே குளச்சி பெத்த கண்மணியே உலச்சி வச்ச கண்மணியே கொக்கு எச்சம் போட்டேருக்கோ அந்த தண்ணி ஆகாதே கொக்கு எச்சம் போட்டேருக்கோ அந்த தண்ணி ஆகாதே குளத்திலேயும் தண்ணி ஒன்று தண்ணி ஆகாது கொக்கு எச்சம் போட்டேருக்கோ அந்த தண்ணி ஆகாது ஊத்து நல்ல தண்ணீரில பெண்ண பெண்ண மாவு செக்கிய பெண்ணே மாவு செய்ய கொலைய பெற்ற கண்மணியே பெற்ற கண்மணியே குளச்சி பெற்ற கண்மணியே உலச்சி வச்ச ரத்தினமே அந்த பெற்ற ரத்தினமே அந்த பெற்ற ரத்தினமே ஆமே பெற்ற மறிக்கொலந்தே உழுவ சேர்த்து மிதக்கும் அம்மா அந்த தண்ணி ஆகாதே உழுவ சேர்த்து மிதக்கும் அம்மா அந்த தண்ணி ஆகாதே உழுவ தண்ணி ஆகாது அம்மா அந்த தண்ணி ஆகாது கிணத்து நல்ல தண்ணீரில பெண்ண பெண்ண மாவு செய்ய பெண்ணே மாவு செய்ய உலகம் பெற்ற திருமகளே திருமகளே அத்த பெற்ற ரத்தினமே அந்த ரத்தினமே ஆமே பெற்ற மறிக்கொலந்தே கிளறு செத்து மிதக்கும் மாடி அந்த தண்ணி ஆகாதே கிளறு செத்து மிதக்கும் மாடி அந்த தண்ணி ஆகாதே மாமா அந்த தண்ணி ஆகாது அந்த தண்ணி ஆகாது
ஏ மாவுசக்கி என்ன? ஆத்து தண்ணீர் அங்கம் கரைச்சிருக்கும். சரி. குளத்து தண்ணீர கொக்கு எச்சம் போட்டிருக்கும். அந்த தண்ணி நமக்கு பிடிக்காது. கிணத்து தண்ணீர கெளறு செத்து மிதக்கும். கெண்ட செத்து மிதக்கும். ஆமா. அந்த தண்ணி அந்த தண்ணி எல்லாம் தாத்தாவுக்கு ஆகாது. பிடிக்காது. ஏ மாவுசக்கி சரி. உன்னுடைய அரண்மனையில 7வது அறையதிலே அம்மா 7வது உரியதிலே ஆ. உனது தவுக்கனாகப்பட்ட மாந்திரவாதி உடையனுக்கு அம்மா நீ பால் கறந்து வைத்திருக்கிறாய் அல்லவா? காராவின் பசும்பால் கறந்து அந்த பாலை நீ எடுத்துக்கொண்டு வந்து தாத்தாவுக்கு குடு. ஏ வாகி பாலை குடுத்தையானோ என்ன? உனக்கு பாவம் தீரும், தாத்தாவுக்கு பசி தீரும். தாத்தாவுக்கு பாலை கூட பசி தீர்ந்துரும். தாத்தாவுக்கு பால் கொடுக்கவா? அம்மா ஏய் தாத்தாவுக்கு பாலை உணர்ந்து கொடு. ஓ கறந்து இருக்குத பால. காராவின் பசும்பால் கறந்து சரி. கண்ணாடி செப்புல வச்சிருக்க பத்தியா வச்சிருக்கீல்ல? அந்த பாலை சண்டால பண்டார பாலை கறக்கும் போது வாத்தானா, கறந்து கொண்டு போய் வைக்கும் போது வாத்தானா, இல்லாட்ட மாட்டு மடுவுல தண்ணி அடிக்கும் போது வாத்தானா, என்னமோ நமக்கு தெரியலையே. சண்டால கிழமை எப்பவும் போது வாத்தான் என்று தெரியலையே. என்ன என்னையா பாலோடு சனியன் போகட்டும் என்றும் ஆமா பாலை எடுத்து மாயாண்டி சுடலைக்கு எடுத்து உடைக்கிற போதும் அப்படி ஒடுக்கும் போது ஏ மாவுசக்கி வெண்ணே பாலுக்கு பதிலளிக்கவில்லை என்று எனக்கு பாலிலே ஒரு சத்தியம் செய்து கொண்டு ஒரு சத்தியம் பண்ணுறாயே. ஆகா பண்டாரமா தெரியலையே, இவன் பரமன் போலே தெரிகிறதே. அம்மா ஆகா இவன் மாயவனா தெரியலையே, தெரியலையே. இவன் மாயன் போல தெரிகிறதே. ஆமா ஆண்டியாக தெரியலையே, ஆண்டவனா வந்திருக்கான் ஆண்டவனாக வந்திருக்கா என்று சொன்ன போதும் ஆமையா மாவுசக்கி வெண்கொடியால் பாலை எடுத்து கொடுத்த போதும் எப்படியே பாலோடு கையில் பிடித்தான் மாயாண்டி சுடல. அந்த மாயாண்டி சுடல பாலோடு கையில் பிடித்து என்னையா சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறா? ஆண்டி பண்டாரம் எலட்டு பண்டாரம் பண்டாரம் பரதேசி என்று சொன்ன காரணத்தினாலே சொன்னபடியினால் உன்னை எண்ணி 8 நாளைக்குள்ள என்ன செய்வன் தெரியுமா? 8 நாளைக்குள்ள உன்னை எப்படியும் சிறையடிப்ப. உன்னை எண்ணி 8 நாளைக்குள்ள எப்படியோ சிறையெடுப்பேன். நாளைக்குள்ள மாயாண்டி சுடலை என்ன சொல்லுதாரு தெரியுமா? என்ன? உன்னை எண்ணி 8 நாளைக்குள்ள எப்படியோ சிறையெடுப்பேன். நாளைக்குள்ள கற்பழியாமல் போனேனானா கையில என்று சொல்லி சுடலாய்யா சுடலாய்யா நெஞ்சு கட்டி சபதம் வைத்தா மாயாண்டி சுடலையா மார்பு தட்டி சபதம் வைத்தான் மாயாண்டி சுடலை. நெஞ்சு தட்டி சபதம் வைத்தான் நெஞ்சுடலை மாயாண்டி. மாயாண்டி சுடல அவனை எண்ணி 8 நாளைக்குள்ள எப்படியாவது திட்டமுடன் கற்பழிப்பேன் என்றான். ஆமா மாயாண்டி சுடலை சொல்லிவிட்டு மாயமாக மறைந்திருக்கிற போதோ அப்படி இருக்கும்போது எங்க கதை என்னையா நடக்கிறதோ? என்ன நடக்கு? அப்பன் மாந்திரவாதி புலையன் வந்த போது மகள் நடந்ததை சொன்னால் நடந்த கதையெல்லாம் சொன்ன போது மகளையை மாவுசக்கி வெண்கொடியே என்ன அப்ப மாந்திரவாதி இருக்கும்போது நீ கவலைப்படலாமா? இருக்கும்போது நீ அங்க கவலைப்படாத என்று ஈசன் மகனாகப்பட்ட மாயாண்டி சுடலையிலும் அந்த மாயாண்டி சுடலைக்கு பயந்தோ 7 அறை கட்டி 7 அறைக்கும் கீழறையிலே கண்ணாடியால் அலங்கரித்தான். ஈ போக வழி இல்லாமல் எறும்பு போக வழி இல்லாமல் மகள் மாயாண்டி சுடலைக்கு பயந்து மாவுசக்கி வெண்முடியாலை 7 அறைக்கும் கீழறையில் கண்ணாடியாக சோலை கட்டி கண்ணாடி அரண்மனையிலே வைத்தான். கண்ணாடி அரண்மனையிலே வைத்த போது என்னையா நடக்கிறதோ? ஒரு கோட்டை வாசலுக்கு ஒவ்வொருத்தர காவல் வச்சான். 4 கோட்டை வாசலுக்கு 4 தேவதைகளை காவல் வைக்க. வடக்கு கோட்டை வாசலிலே யார் காவலுக்கு இருக்கா? யார காவல் வைக்கிறா? யாரையா இருக்கா? யார் இருக்கா? ஓ தாயாகப்பட்ட வடபத்திரகாளி இருக்கா? காவல் வைக்க. தெற்கு கோட்டை வாசலில பகவாய காவலுக்கு வச்சான். மேல கோட்டை வாசலில மேகநாதன
காவலுக்கு வச்சான் சரி. கீழே கோட்டை வாசலில கருப்பனை காவலுக்கு வச்சான் கருப்பனை. ஆகா மாயாண்டி பார்த்தான் என்ன? நடுக்கோட்டை வாசலில மாந்திரவாதி பெரும்புளையன் என்ன? பெரிய வாளோடு உட்கார்ந்திருக்கான் நடுக்கோட்டை வாயில உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஆமா சரி. அவன் இருந்து என்ன செய்ய என்ன செய்ய முடியும் அவனால? அவன் இருந்தும் பலனில்லை இல்லாமலும் பலனில்லை கிடையாது. ஆமா ஆ. அவன்லாம் இருந்து என்ன செய்ய என்ன செய்ய? 7 நாள் வரைக்கும் மாந்திரவாதி கண்மொழித்திருந்தான் அப்படி இருக்கும்போது 8வது நாளையிலே கண் அயர்ந்து உறங்கிய போதும் அவன் உறங்கிக் கொண்டான். மாயாண்டி சுடரையா மாவுசைக்கு வெண்கொடியை கற்பழிக்க வேண்டும் என்று எங்கே வருகிறார் தெரியுமா அவர் எங்கே வருகிறார்? அவன் வடக்கு கோட்டை வாசலில வட பத்திரகாளியிடம் வந்து அனுமதி கேட்டான் நாயாய பத்திரகாளியிடம் வந்து ஏ கேட்டான். தாயே பத்திரகாளி ஏ அம்மா, எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுமா நானும் கோட்டைக்குள்ள போனோம் என்று கேட்டபோது பத்திரகாளி அனுமதி கொடுத்தாளா கொடுக்கவில்லை. கொடுப்பாளா கொடுக்க மாட்டான். என்று மாயாண்டி சுடரை மாவு செக்கி வெண்குடியாரை கற்பழிக்க வேண்டும் என்று என்ன வடிவம் கொண்டு வருகிறார் தெரியுமா அவன் என்ன வடிவம் கொண்டு வருகிறான்? அவன் பள்ளி நல்ல வடிவம் கொண்டான் ஈசன் மகன் சுடலையா பள்ளி நல்ல வடிவம் கொண்டான் ஈசன் மகன் சுடலையா எல்லாரைக்கும் கீழறையில் வாரானே சுடலையா கீழறைக்கும் கீழறையில் வாரானே சுடலையா சித்தெரும்பு வடிவம் கொண்டு இரவு போல வழியாக 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 கையலரைக்கும் கிளையோ கையலரைக்கும் கிளையோ ராணிய சுடலையா கையலரைக்கும் கிளையோ கையலரைக்கும் அடிவாரானே சுடலையா ஒரு வள்ளியாக வடிவம் கொண்டு புலையனோட அரண்மனைக்குள் வந்தான் அவன் அரண்மனைக்கு வந்து சித்தெரும்பு வடிவம் கொண்டு திறவுகோல் வழியாக வாய்ந்தான் மாயாண்டி மாயாண்டி வாய்ந்தான். மாயாண்டி வாய்ந்து மாவுசக்கி எடுத்திருக்கும் அரண்மனை கட்டிலே ஆமா, அப்படி சித்தெரும்பா ஊர்ந்து நேரம் இங்க வராரு கண்ணுக்கு வருகிறார். கண்ணு இமைக்கு வந்து கண்ணு இமையை கடித்தார் இடைய நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சாரு. கடித்த போது மாவுசக்கி வெண்குடியால் கண்முழித்து பார்த்தார் ஆஹா, மாயாண்டி சுடலை வடிவம் மாறுகிறார் என்ன வாரத்தானே செய்வார்? எலுமிச்சங்கனி வடிவம் எடுக்கிறார் ஆமா. எலுமிச்சங்கனி வடிவம் எடுத்து கட்டுல அங்கிட்டு இங்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காரு குதிச்சு குதிச்சு வாராரு. மாவுசைக்கு வெண்குடியால் எலுமிச்சங்கனியை எடுத்து கன்னத்திலே ஒத்திய போது ஆமா, மாயாண்டி சுடலை 21 வயது எழுந்தாரி போல எழுந்து நிற்கிற போது அப்படி இருக்கும் போது மாவுசக்கி வெண்குடியாலை எப்படி கற்பழித்தான் தெரியுமா அப்படி ஐயா கற்பழிக்கிறான். அன்போருக மனமோருக ஆசை உள்ள தலைவுணர அன்போருக மனமோருக ஆசை உள்ள தலைவுணர அன்போருக உள்ளமெல்லாம் ஈருடல ஒருடல அன்போருக ஈருடல ஈருடல ஓருடல ஈருடல ஓருடல கற்பழித்த மாவுசக்கிய ஈருடல ஓருடல கற்பழித்த மாவுசக்கிய உள்ளமுடைந்த தாமரை போல் கூடி அவன் கற்பழித்தான் உள்ளமுடைந்த தாமரை போல் கூடி அவன் கற்பழித்தான் அஞ்சலியில உண்டான தாகமெல்லாம் அணிந்த பிள்ளை அஞ்சலியில உண்டான தாகமெல்லாம் அணிந்த பிள்ளை காகம் பறக்காத கோட்டை காகம் பறக்காத கோட்டை கற்பழித்து சிதறித்தான் கோட்டை கற்பழித்தான் மாவுசக்கி வெண்கொடியே மாவுதைக்கு பெண்ணாளை அடிபொருக மனமுருக ஆசை உள்ளம் நரைபுணர அரைமுறையில இன்பொருக உள்ளமெல்லாம் ஈருடலும் ஓருடலும் ஆமா, குளமுடைந்த தாமரை போல் கூடியவன் கற்பழித்தான் ரெண்டு மையில் தான் கொண்டான். நெஞ்சதில உண்டான தாகமெல்லாம் அடைந்த பிள்ளை அப்படி அழிந்த பிள்ளை ஈருடலும் ஓருடலும் சாரையும் சர்ப்பமாகவே ஆமா, வேறும் பின்னே விளையாடி விளையாடி மாவுசக்கி வெண்முடியாலை கற்பழித்தான் சுடலை சுடலை மாயாண்டி காகம் பறக்காத புலையன் கோட்டையிலே கற்பழித்து இருக்கக்கூடிய போது அப்படி இருக்கும்போது அப்பன் மாந்திரவாதி புலையனை அழைத்து சொன்ன
மாவுசக்கி என்ன என்ன ஏ அப்பா உலையா ஏ உலையா உனக்கு மையதற்கு சிமுலதற்கு நீ மண்ணை வெட்டி உதைச்சா என்ன மண்ணை வெட்டி உதைத்தால் என்ன ஒன்மகளோ கருக்கொழிய நீ உலகத்திலே வாழலாமோ உலகத்திலே இருக்கலாமா இந்த தன்மகளோ கருக்கொழிய நீ தானே இங்கோ வாழலாமா தாரணியில் நீ வாழலாம் என்று மாவுசக்கி வெண்குடியால் சொன்ன போது அப்படி சொன்ன போது மாயாண்டி சுடலை எங்க இருக்கா எங்க வருகிறார் காட்சி மலை கண்ணாடி சோலையிலே இருக்கிற போது அம்மா மாவு மாந்திரவாதி விரும்புலையன் மாவுசக்கி வெண்குடியாளுக்கு ஆத்திமனம் தேத்தி வைத்தான் அப்படி தேத்தி வைத்தார் ஏய் அம்மா உன்னை இப்ப என்ன செஞ்சுட்டான் இப்படி அழுதுகிட்டு இருக்க எதற்காக அழுகிறார் உன்னை கருப்பாளிக்கத்தானே செஞ்சான் ஆமா. நீ வேற எதுவும் செய்யல ஒண்ணும் செய்யல. மானங்கிட்ட கொலையா ஏ கொலையா? நீலாம் இருந்து என்ன செய்ய என்ன செய்ய? நீலாம் இந்த பூமியில இருக்கலாம் அப்பா இருக்கலாமா என்று சொல்லுகிற போதோ என்னையா மாவுசக்கி பெண்குடியால் 8 மாத கர்ப்பமாக அரண்மனையில இருக்கிற போதோ அப்படி இருக்கும் போது இங்க என்னையோ நடக்கிறதோ அங்க என்ன என்ன நடக்கிறது ஏலத்தூரிலே ஆக்காட்சி மலை கண்ணாடி சோலையிலே ஏலத்தூரிலே ஆமா 7 வீட்டு பழியன்மார்கள் 8 வீட்டு மலையரசர்கள் 8 8 மலையேதர்கள் ஆடி மாதம் அடைச்சாரல் வட்டம் சரி இன்னும் ஆடி மாசம் பிறந்துட்டுனா சாரல் பிடிச்சிருமில்ல சாரல் பிடிச்சிரும்ல ஆமா. ஆடி மாதம் அடைச்சாரல் வட்டம் ஆமா வட்டிக்கு பணத்தை வாங்கி பலியன் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்று கூடி வாழைகளும் சோலைகளும் வாங்க விரும்பும் செங்கரும்போ வனம் பயிர்கள் செய்தார் மலப்பயிர்கள் செய்தார் வனப்பயிர்கள் செய்தார் அப்படி மலப்பயிர்கள் செய்து இருக்கக்கூடிய போது அப்படி இருக்கும் போது ஆகாய்தான் நல்ல வேலை நல்ல சமயம் ஆமா ஆந்திரவாதி இந்த பயத்தை எல்லாம் அழிச்சா ஆந்திரவாதி இங்க ஈவலக்க வருவான் அவன் தான் இவளுக்கு வரணும் மகம் ஆவுசக்கிய ஊட்டு போட்டு கொடை வாங்கிடலாம் வாங்கிடலாம் என்ற மாயாண்டி சுடல பயத்தை எப்படி அழிக்கான் தெரியுமா வனப்பயிர்களை எப்படி அளிக்கிறார் அவன் யானை போல வடிவம் கொண்ட மாய்காகல அழிக்குகிறான் வடிவம் கொண்டு வான்கரும்பை அளிக்கிறார் வெள்ளேலி வடிவம் கொண்டு வேறொருப்பா அறுக்குகிறான் வெள்ளி வடிவம் கொண்டு வேறறுப்பாய் அறுக்கிறார் உள்ளேலி வடிவம் கொண்டு மூட்டருப்பா அறுக்குகிறான் உள்ளேலி வடிவம் கொண்டு மூட்டறுப்பாய் அறுக்கிறார் மாலைகள சாய்க்குகிறான் மாங்காகள திருட்டுகிறான் ஆலைகளை சாய்க்கிறான் வான்கரும்பை ஒடிக்கிறான் அவன் பைத்தை எல்லாம் அடித்தானே வைத்தை எல்லாம் அடித்தானே கொல்லாதே சுடலையா வைத்தை எல்லாம் அடித்தானே வைத்தை எல்லாம் அடித்தானே கொல்லாத சுடலையா காக்காட்சி மலை கண்ணாடி சோலையிலே ஆமா. வில்லெலி வடிவம் கொண்டு வைத்து வேறறுப்பா இருக்குகிறான் அவன் முள்ளெலி வடிவம் கொண்டு மூட்டறுப்பா இருக்குகிறான் யானையாக வடிவம் கொண்டு என்ன மரத்தெல்லாம் சாய்க்கான் வாழைகளை சாய்க்கான் ஆமா மாயாண்டி சுடல வைத்த எல்லாம் அழித்தான் அழித்து விட்டு ஆகா ஈ விழுந்திருக்க வைத்துல ஆமா ஆகா அண்ணா மாந்திரவாதி பெருமுளையென பார்க்க வேணுமே என்றோம் மலம் பழியர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அதுல மூத்த பழியன் யாரையா யாரு யாரு ஈனமுத்து பழியன் ஏனமுத்து பழிய மாந்திரவாதியை வாக்க வேணும் ஈ விளக்க வேணுமே என்றும் நந்தமனூர் சலகக்கரை நாடு சாதி தெருவுக்கு வராரு பெருவதிலே வந்து மாந்திரவாதியை பார்த்தோம் ஆமா ஏ அண்ணா குலையா வெறும்பலையா சண்டால வயிற்றுல சண்டால ஈ விழுந்து அழிச்சிருக்கு அந்த ஈய நீங்கத்தான் விளக்கி தரணும் ஆமா. என்று சொன்ன போதும் மாந்திரவாதி பெரும்புலையன் என்ன என்ன செய்கிற அப்படி கேட்கிற போதும் என்ன என்ன கேட்கிறா தெரியுமா என்ன என்னையாக இருக்கிறார் ஏ அப்பா வலியன் மக்களே பழைய மக்கள் அந்த ஈய விளக்கணும்னா சும்மா விளக்க முடியுமா என்ன செய்யணும் எனக்கு என்ன வேணும் தெரியுமா என்னையா வேணும் எனக்கு அட்டை கும்பம் 8 வேணும் அதற்கு தேங்காய் 10 வேணும் அட்டை கும்பம் 8 வேணும் அதற்கு தேங்காய் 10 வேணும் காப்பு கட்டி அமர்வதற்கு அன்னை நொட்டானோடு வேணும் காப்பு கட்டி அமர்வதற்கு கண்ணே நூற்றானூறு வேணும் சிதம்பர சர்க்கரம் அறிவதற்கு திரிசூலவு 1 வேணும் சிதம்பர சக்கரம் வருவதற்கு சிறிசூலவு ஒன்று வேண்டும் வெட்டி
மறித்து பலி கொடுக்க வில்வக்காயம் வேணும் ஐயா வெட்டி முறித்து பலி கொடுக்க வில்வக்காயம் வேணும் ஐயா சந்தி சந்தியா பலி கொடுக்க தடியங்கானாலு வேணும் சந்தி சந்தியா பலி கொடுக்க தடியங்கா ஓனாலு வேணும் கூட நல்ல பலி கொடுக்க கும்மட்டிக்கா வேணும் ஐயா கூட நல்ல படி கொடுக்க கோமாட்டிக்கா வேணும் ஐயா அறுத்தறிய ஆறு கோழி எழுத்தறிய ஏழு கீழா தெரிய ஆறு கோழி எடுத்தெறிய ஏழு கீடா மகடாப்பு எழுதுகிறா மகடாப்பு எழுதுகிறா மகடாப்பு எழுதுகிறா மகடாப்பு எழுதுகிறா ஆதி பெரும்புலைய மகடாப்பு எழுதுதான் மகடாப்பு எப்படி எழுதிட்டா அட்டை கும்பம் 8 வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும் அட்டை கும்பம் 8 வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும் ஏன் கும்பம் 8 தானே இருக்கு ரெண்டு தாங்க எதுக்கு அக்கா 2 தாங்க இஷ்டம் எங்க அக்கா பக்கத்துல பிள்ளையார் வச்சிருப்பாரு பத்தியா ஆமா அந்த பிள்ளையாருக்கு 2 தாங்க உடைக்கணும் அடிய நான் என்னமோ சட்டினி அரைக்கவோ என்னமோ நினைச்சேன் சட்னி அரைக்கல வேண்டாம்ப்பா சரி போட்டோம் அட்டை கும்பம் 8 வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும் ஆமா காப்பு கட்டி அமர்வதற்கு அண்ணி நுட்டா நூல் வேணும் நூல்கண்டு வேணும் நூறு நான் பொங்கி வரித்து படப்பு ஏத்த புதுப்பான ஒன்று வேணும் புது பானை சட்டி வேணும் சிதம்பர சர்க்கரம் அறிவதற்கு சிறிசுளவு ஒன்று வேணும் சிறு சுளவு ஒண்ணு வேணும் வெட்டி மறித்து வழி கொடுக்க வில்வக்காயம் வேணும் வில்வக்காய் எனக்கு வேணும் சந்தி சந்தியா வழி கொடுக்க தடியங்கா 4 வேணும் 4 தடியங்கா வைக்கணும் கூட வழி கொடுக்க கும்மட்டிக்கா வேண்டும் கொம்மட்டிக்கு அங்க நிறைய கிடக்கு எங்க கிடக்கு நம்ம ஏரியாவுக்கு வேண்டியது கிடக்கும்பா அடியா நம்ம பழையனுக்கு வேணா பூவனை பறிச்சுட்டு போகலாம் சரி அறுத்தறிய 6 கோழி எழுத்தறிய எழுகிறா ஆமா என்று மாய்ந்து மாந்திரவாதி பெருமுனை வகடாப்பு எழுதி கொடுக்க அப்படி வகையாப்பு எழுதி கொடுக்க வகடாப்பு எழுதி கொடுத்த போது என்னையோ நடக்கிறதோ என்னையா நடக்கிறது ஆகா பார்த்தான் பார்த்தான் 7 வீட்டு வலியன்மார்கள் 8 வீட்டு வேலன்மார்கள் வேலன்மார்கள் எல்லோரும் பார்த்தார் மாந்திரவாதி புலையன் சொன்னபடி வகடாப்பிலே உள்ள சாமான்களை வாங்கி சேகரித்து வைத்திருக்க எல்லா ஜாமான்களையும் வாங்கி கொண்டு சேகரித்தார்கள் அப்படி சேகரித்து இருக்குகிற போதோ அம்மா என்னையா நடக்கிறதோ என்ன நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமை என்று மாந்திரவாதி பெருமுளையை ஈவிலக்க வேணுமே என்று எங்கையா வருகிறான் அவன் எங்கே வருகிறான் அவன் என்ன தேச்சி தலமோலு சேர்ந்த பட்டோடு ஏழும் மாலங்காவதற்கு விளக்க வாழானே விளக்க வாழ போரே விளக்க வாழ போரே என்ன நடக்குவான் விளக்க வாழ போரே விளக்க வாழ போரே என்ன நடக்குறான் மாலங்காவதற்கு காலி பெரும்புள்ளையே விளக்க வாராகே விளக்க வாரபோது அங்கையான பெரும்போலது அங்கையான பெரும்போலது அவரும் அன்பு ஏழு அங்கையான பெரும்போலது அங்கையான பெரும்போலது அவரும் அங்கே என்ன சொல்வான் என்னதேச்சி தலைமொழியில சேர்ந்த வட்டொடுத்தி ஏழுமலங்காவுக்கு ஈவிலக்க வருகிற போது பெருமுளையன் போது மங்கையாகப்பட்ட பெரும்புலச்சி என்ன சொல்கிறது தெரியுமா என்னையா சொல்லுகிறான் மன்னா மாந்திரவாதி மாந்திரவாதி ஏழுமலங்காவுக்கு ஈவிலக்க நீங்க போக வேண்டாம் நைட்டு படுத்திருக்கும் போது நான் பொல்லாத கனவு கண்டேன் பெரிய கனவு கண்டேன் என்ன கனவு கண்டேன் தெரியுமா என்னமா கனவு செய்தா வெள்ளலிய ஒரு வாப்பு வர கனவு கண்டேன் வெள்ளலிய ஒரு வாப்பு வர கனவு கண்டேன் சூடான பெண்ப சூரே பலி கொடுக்க கண்டேன் மாலங்காவலுக்கு மாலங்காவலுக்கு விளக்க போக வேண்டாம் மாலங்காவலுக்கு மாலங்காவலுக்கு விளக்க போக வேண்டாம் உள்கலத்து மகளிரே கனவு கண்டே
அரக்கலுக்கு மாங்கலே அந்த விலகாவு கண்டே போக வேண்டாம் என் கனவா போக வேண்டாம் என் கனவா புத்தி உள்ள என் கனவா போக வேண்டாம் என் கனவா போக வேண்டாம் என் கனவா புத்தி உள்ள என் கனவா மன்னா ஐயா இஞ்சி கிணறு இடிய கண்டே எலுமிச்சந்தோப்பு அழிய கண்டே அப்பா இஞ்சி கிணறு இடிய கண்டாளா எலுமிச்சந்தோப்பு அழிய கண்டே அடிய கண்டு சூடான பெண் பசுவை சுதைக்க பழி உடுக்க கண்டே உதைக்கு படி ஒடுக்க கண்டு வெள்ளெலிய ஒரு பாம்பு விரட்டி வர கனவு கண்டே அப்பா முள்ளெலிய ஒரு பாம்பு முடுக்கி வர கனவு கண்டே ஒடுக்கி வர கனவு கண்டு போகாதே போகாதே என் கனவா எங்கனவா அரக்கலத்து மாக்கலையும் அந்த வில கனவு கண்டே அத்திட கனவு கண்டு உள்கலத்து மாங்கலியன உருகி வில கனவு கண்டே உரிமையில கனவு கண்டு ஓடி போடி வளசிருக்கி ஓடி என் பேச்ச கேட்பார் கோடான கோடி வேர் ஆமா உன் பேச்சன கேட்க போறனா ஓடி மோதேவி என்று மாந்திரவாதி பெருமுனை ஏழுமலங்காவுக்கு ஈவிளக்க வேண்டும் என்று அவன் எப்படி எப்படி வருகிறான் அவன் ஏழுமலங்காவ விளக்க வேணும் என்று மாந்திரவாதி ஏழுமலங்காவ நல்ல பலகை போட்டா நீ நோட்ட நூல் எடுத்தா எதிர காப்பு கேட்டா சுடவதான் எடுத்து சக்கரம் தான் பார்த்தானே சுடலையா பார்த்தானே சுடலையா என்ன எது செய்வாரா என்ன செஞ்சான் புலைய ஆமா பழக ஓட்டான் அமர்ந்தான் மாந்திரவாதி கண்ணினொட்டான் நூல் எடுத்து காப்பு கட்டி தான் அமர்ந்தோ அட்ட கும்பம் 8 வைத்தான் அதுக்கு தேங்காய் 10 வைத்தான் 10 வைத்து மாந்திரவாதி பெருமுளையன் என்ன செய்கிறான் என்ன செய்தான் என்ன செஞ்சா பெருமுடைய மகளாகிய மாவு சிக்கிய கொண்டு வரணும் ஓ மாவு சிக்கிய கொண்டு வரணும் ஓ சிறு சுலவை எடுத்தான் சிறு சுலவை எடுத்து சிதம்பர சக்கரம் வரைந்தான் சரி கண்டான் மாயாண்டியன் சுடல விடுவானா விடுவானா விடமாட்டா விடமாட்டா இல்லையா அண்ணா மாயாண்டி நான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வெள்ள பொங்கல் இல்லாம ஒரு வெள்ள சேவை இல்லாம நீ இலக்கியா சிறு செலவு படிக்க செவிட்டோடு அடித்தான் ஏ பொல்லாத தேவதையே உனக்கு என்ன வேணும் நீ சொன்ன அண்ணனுக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு சொன்னா நம்ம அண்ணனும் தம்பியுமா போய்க்கலாமே ஒன்னா 2 பேரும் போய்க்கலாமே ஏ அப்பா புலையா இந்த அடர்ந்த வனக்காட்டுக்குள்ள எனக்கு என்ன வேணும் தெரியுமா என்ன வேணும் 7 வரண வேணும் ஏமசாம ஓட்டு வேணும் 6 வரணம் வேணும் அச்சுதாம ஓட்டு 7வது வரணதில தாய்க்கு தலைமகளா இருக்கணும் 9 மாத சூழியா இருக்கணும் அப்பாவும் தலைமகனா இருக்கணும் அப்படி இருக்கணும் அவ அம்மாவும் தலைப்பிள்ளையா இருக்கணும் சரி அவளும் மகளும் தலைப்பிள்ளை சூழியா இருக்கணும் 8 மாத ஜூலியா இருக்கணும் எனக்கு 8 மாத சூழி எங்க கொண்டு வந்து ஊட்டு போட்டு கொடை கொடு அப்படி நீ கொடை கொடுத்தாத்தா ஆமா நான் சிமிழுக்குள்ள அடவிடுவேன் சிமிழுக்குள்ள 3.25 நாளைக்குள்ள அடைவிடுவேன் அப்பவும் 3.25 நாளைக்கு அடவிடுவேன் ஆமா காலமெல்லாம் இருக்க மாட்டேன் மாயாண்டி சுடல சொன்ன போது அப்படி சொன்ன போது ஏ ஒல்லாத தேவதையே ஆமனாகிய 9 மாத்த சூழிக்கு நான் எங்க போவேன் ஏ புலையா 9 மாத்த சூழிக்கு நான் எங்க போட்டோம் என்ன செய்வேன் ஏ புலையா என் மகள் இருக்கிறாளே மாவுசக்கி வெண்முடியாள் வீட்டுலதான் உனக்கு இருக்கு அவளை கொண்டு வந்து ஊட்டு போட்டு பலி கொடு எனக்கு ஊட்டு போட்டு பழிய கொடு என்று கேட்கிற போது ஆமா சண்டால வண்டாரம் சண்டால தெய்வம் என் மகளை எங்க கண்ட எங்கையா கண்டு மாயாண்டி சுடல என்ன சொல்லுகிறான் தெரியுமா எப்படி சொல்லுகிறான் பிச்சைக்குத்தான் வந்தேனடா பெண்மகளை கண்டேனடா பிச்சைக்கு நான் வந்தேனடா பெண்மகளை கண்டேனடா கஞ்சி வாங்க வந்தேனடா கட்டி மகளை
கண்டேனடா அஞ்சுவங்க வந்தேனடா கண்மணியை கண்டேனடா அண்ணவாங்க வந்தேனடா 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 அரும மகள கண்டேனடா கண்டேனடா ஓ அரும மகள கண்டேனடா கண்டேனடா அஞ்சுவங்க வந்தேனடா 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 கண்மணியை வந்தேனடா வந்தேனடா பிச்சைக்கு வந்தேனடா உன் பெண்மகளை கண்டேனடா அம்மா அண்ணன் வாங்க வந்தேனடா அரும மகளை கண்டேனடா மாவுதைக்கு அங்க கண்டேன் கஞ்சி வாங்க வந்தேனடா உன் மக கண்மணியே கண்டேனடா கண்டேனடா ஆ, என்று மாயாண்டி சொன்னது சொன்னபோது ஏ மாயாண்டி என் மக மாவுசைக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுத்தா முனைமுக்கால் ஆலயக்குள் சிவனுக்குள் அடைபடுவாயா கண்டிப்பா ஆடப்படுகிறேன் என்றும் ஆந்திரவாதி பெரும்புலையன் ஆமையா அவன் பேய் முகத்தை கலைக்காமல் எங்க வருகிறான் எங்கே வருகிறார் தனது அரண்மனையாகப்பட்ட அந்த புனலூருக்கே வந்து ஆமா தட்டிட்டாங்க கதவை என்ன என்னவா கதவை தட்டுறான் அப்படி கேளுங்க தட தட தடன்னு தட்டுறான் கதவை தட்டி மகளே மகளே என்று அழைக்காம் மகளே மகளே என்று அழைத்த போது அம்மா கதவை தர கதவை திற அப்பா வந்திருக்கேன் தகப்பன் முகத்தை கண்டு தலைமகளாகப்பட்ட மாவுசைக்கு பெண் கொடியால் அந்த மாவுதைக்கு வேண்டிய அப்பா விரும்புலையா என்ன என்ன என்னப்பா இந்த அட்டச்சாம வேலையில பேய் முகத்தோடு வந்திருக்க இரவு 12 மணிக்கு வந்து கதவை தட்டுது ஏ அம்மா மாவுசைக்கு வெண்ணே நம்மளுடைய குலதெய்வத்துக்கு ஆமா அங்க மலங்குடை காக்காட்சி மலை கண்ணாடி சோலையிலே ஊட்டு போட்டு கொடை கொடுக்க சரி நீ அந்த காவு பூசை பார்த்தையானால் கண்மணியும் பெற்றெடுப்பார் மனபூச வார்த்தையானா கதலையை வெற்றெடுப்பார் என்று சொன்னபோது மாவுசைக்கு வெண்கொடியால் என்ன சொல்கிறார் என்னையா சொல்லுகிறார்? அப்பா மாந்திரவாதி பெரும்புடையார் ஐயா ஒரு